தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நீங்க பிறந்தநாள் கேக் வெட்டுற வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது இன்னைக்கு ஊடகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு விவாதமா. அது என்னுடைய தகுதிக்கு நான் பேச விரும்பல, எனக்கு அசிங்கமா இருக்கு. கணவனை தேடுகின்ற மனைவி எங்க, அப்பாவை தேடுகின்ற பிள்ளைகள் எங்கன்ற வரைக்கும் விமர்சனம் போயிடுச்சு இல்ல. என்ன ஆக்ஷன் அந்த இடத்துல சொல்ல வரீங்க இப்படின்னு ஏதோ கையை காமிக்கிறாரு. எங்க அதுவே ஒரு படத்துல இருந்து வந்ததுங்க. அது ஸ்டாலின் சொன்னார்ன்றது அவர் வெளியில ஒரு அரசியல் பிரச்சாரத்தில் காங்கிரஸுக்கு சொன்னது. புஷி ஆனந்த் என்ற மனிதருடைய கட்டுப்பாட்டில் விஜய் வீணா போயிட்டு இருக்காருன்னு நீங்க போட்டு தேடினீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் கொடுத்து எத்தனை பேட்டி இருக்கு. அன்னைக்கு அந்த புஷி ஆனந்த் நீங்களும் இன்றைக்கு 1ம் 2மாக இருக்கிறீங்க கட்சியில. அங்க போய் வழக்கு போடுறீங்க, இங்க ஒரு பேட்டி கொடுக்குறாரு, என் பையனை ஒருத்தன் கெடுத்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. என்ன உங்களை இன்னொருத்தர் மொத்தமா லீஸுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க பார்ட்டி ஃபண்டுன்னு பேசுறீங்க. அசம்பிளியில நின்று கொண்டிருக்கின்ற திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே கட்சியாக இணைந்தால் தவறில்லை என்பதை மீண்டும் சொல்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தது? புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆருக்கும் கலைஞர் என்ற தனி மனிதருக்கும் உண்டான ஒரு பகை தான் 2 கட்சியா மாறிச்சு. இப்ப விஜய் அரசியலுக்கு வரலன்னு வச்சுங்களேன், ஸ்கூல்ல உட்காந்துட்டு தலை சிறந்தவரா தளபதி சிறந்தவரான்னு பாடம் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? ஆனா ஒரு பள்ளி பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்க கூடாதோ அவர்களை வைத்து ஓட்டு வாங்கிய உங்களுக்கு அவ்வளவுதான் வேலை செய்யுது. எது நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேபால் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ராஜவேல். தேர்தலுக்கு முன்பு அன்புமணிக்கும் அவங்க அப்பா ராமதாஸுக்கும் கருத்து வேறுபாடு அது பெரிய லெவலில் போயிடுச்சு. கட்சியாக உடஞ்சி இவர் தனியாக கூட்டம், அவர் தனியாக கூட்டம், பொதுக்குழு வேட்பாளர் அறிவிப்பு, இவங்க தனியாக வேட்பாளர் அறிவிப்பு, தேர்தல் ஆணையத்தில் போய் இந்த சின்னம் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி இவர் போராடி, அப்புறம் அவருக்கு இவர் தனியாக சசிகலா கூட கூட்டணி வச்சு வேட்பாளர்கள்லாம் அறிவித்து எல்லாம் பண்ணி, அப்புறம் தேர்தலில் பார்த்திங்கன்னா அன்புமணி தரப்புக்கு தான் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ராமதாஸ் தரப்புக்கு பெருசாக இல்லை. இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடர் நேற்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி போய் ராமதாஸை சந்திக்கிறார், வாழ்த்து வாங்குறாரு. அவருக்கும் திருமண நாளாம், அதுவும் இவரும் வணங்குறாங்க. குடும்பத்தோடு எல்லாம் போய் இனிமேல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். அவரும் கண்ணீர் விட்டு கதறி 2 பேரும் கட்டி பிடிக்கிறாங்க. எல்லோரும் இப்போ சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு பாமகக்காரங்க சொல்கிறாங்க. இதுதான் இப்போ நாம் பேசும்போது லேட்டஸ்ட் செய்தி. பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படின்னு தமிழில் காதலர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒன்று உண்டு. அது அப்பாவுக்கும் மகனுக்குமான அன்புக்கும் கூட அது பொருந்தும். அதாவது எவ்வளோ அரசியல் விமர்சனங்களை நாம் செய்தாலும் கூட ஒரு தந்தையும் மகனும் சேர்வது என்பது தங்களுடைய தவறுகளை உணர்ந்து சேர்வதாக இருக்க வேண்டும். ஒன்று, தந்தையை பற்றி தனது மதிப்பீடுகள் தவறு என்று அன்புமணி உணர்ந்திருக்க வேண்டும். அல்லது கோபத்தின் உச்சியில் சொந்த மகனையே சமுதாயத்தில் மிக குறைவாகவும் தரக்குறைவாகவும் அடுத்தவர்களுக்கு எந்த இடத்தையும் கொடுக்காமல் CN ராமமூர்த்தியை விடவும் அதிகமாக பேசியது ராமதாஸ் அவர்கள். அது வயது மூப்பின் காரணமாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட கோபதாபங்கள் காரணமாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் நீர் அடித்து நீர் விலகாதுன்னு ஒரு பழமொழி இருக்கு. அந்த நீர் அடித்து நீர் விலகாது என்பது போல நீர் அடித்தும் நீர் விலகவில்லை என்பதாக வைத்து கொண்டால் அது வரவேற்கத்தக்க ஒன்றாக நான் பார்க்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பச்சை குத்திக்கிட்டு அந்த 10.5 வந்தப்போ ஒரு கையை மடக்கி அந்த பச்சை குத்துனதெல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு வாட்டி அன்புமணி அழுதிருப்பார். அன்றைய அழுகை வேறு, அதுக்கு பிற்பாடு உறவினர்களை உள்ளே விடக்கூடாது என்பதற்கான காரணங்கள் வேறு. எது எப்படி இருந்தாலும் தமிழ் சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய சமூக அடையாளம் கொண்ட ஒரு கட்சியினுடைய நிறுவனரும் மகனும் இனிமேலாவது இணைந்து நிற்பது என்பது அந்த சமுதாய மக்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கின்ற பல கட்சிகளில் குறிப்பாக தமிழ் அடையாளங்களோடு திராவிட அடையாளங்களோடு இருக்க வேண்டிய கட்சிகளில் ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி. அதிலிருந்து தடம் மாறி போனதற்கும் விலகுவதற்கும் உண்டான காரணங்கள் ராமதாஸை விட அன்புமணிக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் வாழ்வின் இறுதி நாட்களில் எல்லாவற்றையும் மறந்து அது ஒரு குடும்பமாக இருப்பதை நான் மனதார வரவேற்கிறேன். இந்த அப்பா பையன் கதைன்னு வரும்போதே எனக்கு ஒன்றா இப்போ தான் தோணுது. நீங்கள் சொன்னது சரிதான் சார். பாமகவுடைய அந்த வன்னியர் சமுதாயத்துக்கும் அந்த பாமக கட்சிக்கும் இது ஒரு வலு சேர்க்கிற விஷயந்தான் 2 பேரும் இணைந்தது.
ஏன்னா தேர்தலுக்கு முன்பு 2 அணியாக இருந்தது. தேர்தலுக்கு முன்பே இவங்க இணைஞ்சிருந்தாங்கன்னா கூடுதல் இடங்களை பெற்றிருக்கலாம். இப்போ இவரை நம்பி ராமதாஸ் பக்கம் வந்த அந்த அருள், ஜிகேமணி பையன்லாம் தனியாக நின்னார் வேறு காங்கிரஸில் போய். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது பாமக இன்னும் வலுப்பட்டுருக்கோம் அப்படிலாம் இப்போ பேசுகிறாங்க. அது ஒன்று. இன்னொன்று அப்பா மகன் பற்றி சொன்னீங்கல்ல, இப்படி பார்க்கும்போது நேற்று சட்டசபையிலையும் இதை பற்றி தான் விஜய் பேசுகிறேன். நான் ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள், நீங்கள் மனசில் மனநிறைவாக பேசுகிற வரைக்கும் பேசுங்கிறாரு சபாநாயகர். அப்போ அவர் சொல்கிறாரு, எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறாரு. இதுக்கு திமுககாரங்க எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க. மாற்றுக் கட்சி திமுகவிலேருந்து வேறு கட்சிக்காரங்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இப்படிலாம் பேசலாமா அப்படின்னு. உங்கள் பார்வையில் எப்படி இருக்குது? என்னோடய பார்வையில் நம்ம விமர்சனம் பண்ண மாட்டேன்னு நான் சொல்லியிருந்தேன் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் நம்மளை உள்ளே இழுத்து நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி எல்லாருமே இவங்க இழுக்கிறாங்க. இப்போ தாவேக்காவுக்கு நான் சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விபத்து, கரூரில் நடந்த விபத்து, அதுக்கு பின்னாடி நடந்த தொடர் அரசியல் விபத்துகள், அப்புறம் தேர்தல் என்ற விபத்து, அதில் வெற்றி என்ற விபத்து. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 108 ஆம்புலன்ஸ் கதையை. அந்த மாதிரி 108 ஆம்புலன்ஸ் மாதிரி உட்காந்துருக்கீங்க. அடுத்தவங்க தயவில் தான் ஆட்சி நடக்குதுன்றது உண்மை. அதை நீங்கள் எத்தனை வாட்டி மறுத்து பேசினாலும், சட்டசபையில் கோவம் வந்தாலும், திமுகவை திட்டினாலும், நேற்று பார்த்து அந்த துணியெல்லாம், அதாவது எப்போவுமே என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக இருந்தாலும், தனிப்பட்ட கட்சியினுடைய பரப்புரையாக இருந்தாலும், நேரடியாக பேசுவது என்பது விஜய்க்கு ஒரு பழக்கமாகவே இன்னும் வரவில்லை. அதை வீட்டுக்கு போய் தயார் பண்ணிட்டு அந்த வசன பேப்பரை மாடுலேஷனோட ஏற்றத்தோடையும் இறக்கத்தோடும் யார் சொல்லி கொடுக்குறாங்களோ, அல்லது இவருக்கு எப்படி அது ட்ரெயின் ஆகுதோ, இன்னும் அந்த மோட்லேருந்து வெளியில் வரல. நம்ம சொல்லியிருப்போம், மோடிக்கே ஒரு வாட்டி டெலிப்ராம்டர் வேலை செய்யலைன்னா என்ன ஆகும்ன்ட்டு மைக்கில். அது ஒரு குறைன்னு நம்ம எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்து, இந்த அப்பா மகன் கதையை சொல்கிறேன்ல, கங்கை அமரனும் இளையராஜாவும் அண்ணன் தம்பி தானே. இளையராஜாவை பொது சமூகத்தில் மிக அதிகமாக விமர்சித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கங்கை அமரன். ஆனால் அதே வயது அதிகமாக அண்ணன் பின்னாடி போய் இளையராஜா கங்கை அமரன் நிற்கிற காட்சிகளை நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, திராவிட முன்னேற்றக் கழகம் என்பந்த கட்சியோடு உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம், அதை எதிர்த்து நீங்கள் அரசியல் களமாடலாம். இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி என்னை பொறுத்த வரைக்கும் அது விபத்து தான். மேலே உட்கார்ந்துருக்கீங்க. இந்த இடத்துல கொஞ்சம் பக்குவம் வேணும். இந்த மாதிரி விமர்சிக்கிறது தான் அவர் என்ன சொல்கிறாரு, மக்களை அசிங்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. மக்கள் யார் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? 35% மக்கள் போட்டது. போட்ட 35% என்பது அறுதி பெரும்பான்மைக்கு கீழே உள்ள இடங்கள். அந்த இடத்தை இட்டு நிரப்புவதற்கு உங்களுக்கு எதிராக வேறு ஒரு கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு சேர்ந்து நின்று வென்ற கட்சிகளுடைய அடிப்படையினுடைய ஆதரவில் தான் உங்கள் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது மறுக்கப்பட முடியாத உண்மை. அந்த மக்கள் எங்கே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? உங்களை எதிர்த்து அளிக்கப்பட்ட வாக்குகள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், கன்னியாகுமரியில் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஜெயிச்சு மந்திரியாக இருக்கார்ல, உங்கள் தாவேகா வேட்பாளர் அந்த தேர்தல் செல்லாதுன்னு கேஸ் போட்டிருக்காரு. சட்டசபையில் பதில் சொன்னீங்களா? ஆமாம், கேஸ் போட்டிருக்காரு. அந்த உங்கள் கட்சி வேட்பாளர் போட்டிருக்காரு. திமுக கூட இதை எடுத்து பேசலை. என்னங்க உங்கள் தேர்தல் நியாயம்? உங்களுடைய அரசியல் அரிச்சுடைய ரொம்ப தப்பாக இருக்குது, ஆபத்தாக இருக்குது. நீங்கள் ஒரு கட்சி கூட்டணி நின்று ஜெயிச்சு வராரு, அவர் உங்கள் பக்கம் ராத்திரியாக குதிரை பேரத்தில் ஓடி வர்றாரு, அவர் அமைச்சராக வர்றார், அவருடைய தேர்தல் செல்லாதுன்னு உங்கள் வேட்பாளர் வழக்கு போடுறான். இதை விட அரசியல் அயோக்கியத்தனத்தை வேறு எங்கேயாவது இன்றைக்கி பார்க்க முடியுமா? தேர்தல் வழக்கு பதிவாயிருக்கா இல்லையா? அப்போ தாவேக்கா எடுத்த நடவடிக்கை என்ன? அப்போ ஒரு பக்கம் காங்கிரஸ் செக்கில் வைக்கிறீங்களா? உங்களுடைய வெற்றியை உங்களை எதிர்த்து நின்ற கட்சி 2 பேரும் ஒரு கூட்டணியில் இருக்கீங்க. ஒரு கூட்டணியில் இருக்கும்போது அந்த தேர்தல் செல்லாதுன்னு ஒரு வழக்கு போகுது. நீங்கள் 2 பேரும் ஒரு குரலில் எப்படி பேசுவீங்க? எங்களுக்கு மக்கள் தான் ஆட்சி போட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், மக்கள் தான் ஆட்சி அமைக்க அதிகாரம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் 150 160 வந்திருந்தனா நம்மலாம் வாய மூடிட்டு உட்காந்துருப்போம். அந்த இடத்துல நிலை மாறுது, அணிகள் மாறுது. அப்போது விசிகாவிலேருந்து எல்லாருமே போட்டுட்டு வராங்க. வந்துட்டீங்க. வந்ததுக்கு பிற்பாடு இன்றைக்கி 40 நாள் கிடக்கிற வரைக்கும் நான் கடுமையான விமர்சனங்கள்லாம் கூடாதுன்னு சொன்னது காரணம், வந்தவங்க கொஞ்சம் உட்காரணும், கள நிலவரத்தை படிக்கணும், அவங்களும் கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி வரணும். இப்போ உதாரணத்துக்கு எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, 10 ரூபா பாட்டில்னு பாட்டு பண்ணிங்க, அது இன்னும் நிற்கலன்னு சொன்னாங்க, போயிட்டுருக்கு இல்லையா? துப்புரவு தொழிலாளர்கள் ஒரு பக்கம் அந்த போராட்டத்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க.
தனியார் நிறுவனங்களுக்கு நீங்கள் லீஸுக்கு கொடுத்துட்டீங்க. அதை எடுத்து தானே திமுக ஆட்சியில் அவங்க போராடினாங்க. அவங்களெல்லாம் பனையூரில் கூப்பிட்டு பேசுனீங்கல்ல, இன்றைக்கி யாரை கூப்பிட்டு பேசுனீங்க? கரூரில் 41 பேர் செத்து போயிட்டாங்க. அன்றைக்கி அவங்க வந்து சாட்சி சொல்லக்கூடாது, நம்ம கையில் இருக்கணுன்றதுக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கீங்க. தனிப்பட்ட தொழிற்சாலையில் இருக்கின்ற தவறின் காரணமாக வெளிமாநிலத்திலிருந்து உழைத்து பிழைக்க வந்த கூலி தொழிலாளர்கள் நம்ம ஊரில் வந்து அனாதையாக சேர்த்துருக்காங்க 8-9 பேர். 2 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. செஸ்ஸில் விளையாண்டு வந்த பையனுக்கு வந்து 50 லட்ச ரூபா கொடுக்குறீங்க. ஒரிசாவிலிருந்து வந்த தொழிலாளர்களாக இருந்தாலும் பெண்கள் உட்பட செத்து போயிட்டான்ல, அந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2 லட்ச ரூபான்றது வந்து ஒரு காம்பன்சேஷனா? இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு ஒரு பிறந்தநாள் வருது, அந்த பிறந்தநாள் வந்தால் இருக்கிற எல்லா பள்ளிக்கூடத்துலையும் போய் சாக் பீஸ் போர்டில் எழுதி, கருப்பு பிளாக் போர்டில் எழுதி போட்டு பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க கையில் வந்து புஸ்தகத்தை கொடுத்துட்டு விஜய் மாமா விஜய் மாமா இன்னும் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கீங்க. பள்ளி பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கணுன்றது வந்து திமுக சொல்லிக் கொடுத்துருக்கு, அண்ணா திமுக கூட சொல்லிக் கொடுத்துருக்கு. ஆனால் ஒரு பள்ளி பிள்ளைகளுக்கு எதை சொல்லிக் கொடுக்கக்கூடாதோ அவர்களை வைத்து ஓட்டு வாங்கிய உங்களுக்கு அவ்வளோதான் வந்து வேலை செய்யுது. எது உங்களுக்கு அவ்வளோதான் அது வேலை செய்யுது. அப்போ இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இன்னும் நீங்கள் நின்று நிலைக்கின்ற வரைக்கும் நம்மை போன்ற நடுநிலையாளர்கள் இவர்களை அதிகமாக விமர்சிக்க வேணாம்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆணவம் வந்து எப்படி தலைக்கு ஏறுதுன்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த உடல் மொழியும் வாய்மொழியும் என்றைக்கு அடக்கமாக இருக்கிறதோ அதுதான் நல்லது. அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறினுள் உய்த்துவிடும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திருக்குறள் தான் எங்களுக்கு அடிப்படைன்னு சொல்லும்போது மீதி இருக்கிற திருக்குறளை யாராவது எழுதி கொடுத்து படிக்க சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்பா கதைன்னு சொல்லும்போது இன்றைக்கு வந்து தோற்று போன ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் இல்லை. சட்டமன்றத்தில் இல்லாத ஒருவரை பற்றி அவர் பதில் சொல்ல வழியில்லாத ஒரு இடத்தில் வைக்கின்ற விமர்சனம் என்பதே தப்பு. அது மாண்பும் அல்ல, மரபும் அல்ல. ஒரு டிவி விவாதத்தில் கூட என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த கட்சிக்காரங்க யாரும் இல்லை, தயவுசெய்து அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க பதில் சொல்ல முடியாத இடத்துல நீங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சினிமாவில் ஏதோ வந்து ஒரு ஷாட் வச்ச மாதிரி இப்படி சொல்லிட்டு சபாநாயகர்கிட்ட வேற அனுமதி கேட்குறீங்க. அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா ஒரு ஆக்ஷன் பண்ணலான்னு பார்த்தேன். அந்த வார்த்தையை கேளுங்க. நீங்கள் அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா நான் ஒரு ஆக்ஷன் பண்ணலான்னு பார்த்தேன், அவங்க வெளியில் போயிட்டாங்க, நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்களான்னு கேட்குறாரு. அவர் டைரக்டர் வந்து தாராளமாக இந்த ஷாட்டை நீங்கள் அப்படியே ஒரு லாங் ஷாட்டாக போடுங்க, வேணா ஒரு ட்ராலி ஷாட்டு கூட உள்ளே கொண்டாந்து வச்சிங்கன்ற மாதிரி அனுமதிக்கிறாரு. அனுமதிக்கும் பிற்பாடு நீங்கள் என்ன ஆக்ஷன் அந்த இடத்துல சொல்ல வரீங்க இப்படின்னு ஏதோ கையை காமிக்கிறாரு. ஏங்க, அதுவே ஒரு படத்துலேருந்து வந்ததுங்க. அதை ஸ்டாலின் சொன்னார்ன்றது வந்து அவர் வெளியில் ஒரு அரசியல் பிரச்சாரத்தில் வந்து காங்கிரஸுக்கு சொன்னது. அது வெளியில் வந்து பண்ண ஒரு பிரச்சாரத்தை நீங்கள் சட்டசபையில் ஒரு முதல்வராக பண்ணுறீங்க. அதுக்கு என்ன பொருள்? கழுத்தை வெட்டிட்டேன்னு அர்த்தமா? விஸ்கிங்னு பேர் அதுக்கு. அப்போ கழுத்தை அறுத்துட்டேன்னு சொல்ல வரீங்களா? வன்முறையாது. அதனுடைய பொருள் என்ன? நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கு வந்து ஒரு நடிகர் அல்ல, நடிகராக இருந்து வந்திருக்கின்ற முதல்வராக இருந்து கொண்டு நான் நடிக மனப்பான்மையிலே இருப்பேன்னு சொன்னால் அது விமர்சனத்துக்கு வரும். அப்பாவை காணான்னு சொல்கிறீங்கல்ல. உங்கள் அப்பா மீது, உங்கள் அம்மா மீது செப்டம்பர் 2021 நீங்கள் தாக்கல் செய்த வழக்கு என்ன? சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு கட்சி ஆரம்பித்து அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு எங்கள் அப்பா பொதுச் செயலாளர், எங்கள் அம்மா செயலாளர் ஏதோ ஒன்று போட்டு பண்ணிட்டாங்க, இதில் யாரும் போய் சேராதீங்க, எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை, நீங்கள் வழக்கு போட்டிங்களா இல்லையா? அந்த அப்பாவை யார் போய் தேடுறது? அந்த அப்பாவும் அம்மாவும் இருக்கின்ற இடத்துல உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கு அவங்க எங்கே வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க? அது தனிப்பட்ட உறவு. சட்டசபையில் வந்து வாழ்த்து சொன்னாங்க, நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம், அவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கலாம். அதை காட்சிப்படுத்தியிருந்தால் அன்புமணி ராமதாஸும் இன்னைக்கு ஒன்றா சேர்ந்த மாதிரி அது ஒரு நல்ல செய்தியாக இருந்திருக்கும். 1000 தான் இருந்தாலும் கூட முதல்வரானதால் அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, நீரடித்து நீர் விலகவில்லை, அதிகாரம் எல்லாவற்றையும் ஒன்றிணைத்து விட்டது அப்படின்னு சொல்கிற இடத்துல அது ஒரு நல்ல செய்தியாக போயிருக்கும். அப்போ 2021 போட்ட வழக்கு என்னாச்சு? உங்கள் அப்பா என்னெல்லாம் பேட்டி கொடுத்துருக்காரு? அதுதான் கங்கைமரன் உதாரணம் சொன்னேன். புஷி ஆனந்த் என்ற மனிதருடைய கட்டுப்பாட்டில் விஜய் வீணா போயிட்டு இருக்காருன்னு நீங்கள் போட்டு தேடினீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் கொடுத்த எத்தனை பேட்டி இருக்குது? அன்றைக்கி அந்த புஷி ஆனந்தும் நீங்களும் இன்றைக்கு 1ம் 2மாக இருக்கிறீங்க. கட்சியில் முதலிடத்திலும் 2வது இடத்திலும் இருக்கீங்க. அவரும் போய் உங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். ஆட்சிக்கு வரும்போது, மந்திரி பதவி கிடைக்கும்போது எல்லாவற்றையும் மறந்துவிட்டு பெரியவர்களும் சிறியவர்களுமாக ஒன்று சேருகின்ற இடத்துல அது சமுதாயத்துக்கு ஒரு செய்தியாக இருக்கணும். அதை நீங்கள் சொல்லுங்கள்.
1000 மனத்தாபங்கள் மனக்கோபங்கள் இருந்தாலும் கூட முதியவர்களை மதிக்க வேண்டும். நான் கூட என் அப்பா அம்மா கிட்ட வந்து எனக்கு மன வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இன்னைக்கு நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து சொல்லுங்க. சட்டசபையில் உங்களுடைய குரலை உயர்த்தும், உங்க பெருமையை உயர்த்தும். அங்க போய் வழக்கு போடுறீங்க, இங்க அவர் பேட்டி கொடுக்குறாரு என் பையனை ஒருத்தன் கெடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. என்ன உங்களை வந்து இன்னொருத்தர் வந்து மொத்தமா லீஸுக்கு எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு வந்து பேசுறீங்க அசம்பிளியில். உங்களுக்கு பார்ட்டின் என்று சொல்லுகின்ற கட்சியை நீங்கள் பதிவு செய்த 2.5 வருடங்கள் தான் ஆகுது. ஆனால் தேர்தல் வந்து அந்த எலக்டோரல் பாண்ட் என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் பத்திரங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு பணத்தை வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம்னு சொல்லி சட்டத்தை திருத்தி 8000 கோடி வாங்கினது யாரு? பிஜேபி. அந்த 8000 கோடி வந்து முறையற்ற பணம் சொன்னது எது? உச்சநீதிமன்றம். அப்படி சொன்ன இடத்துல ஒரே ஒரு நிறுவனம், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நிறுவனம், மம்தா பானர்ஜிக்கும் திமுகவிற்கும் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் கொடுத்த பணம் என்பது மிக அதிகமான பணம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவும் படித்த செய்தி இல்லையா? அன்னைக்கு உங்களுடைய கட்சி பதிவு செய்யப்பட்ட கட்சி இல்லை. அது மட்டும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்திருந்தால் உங்க கட்சிக்கு எவ்வளவு வந்திருக்கும்? அப்போ உங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது பார்ட்டி ஃபண்டு நீங்க சொல்றீங்க இல்லையா, உங்க பார்ட்டியே அந்த ஃபண்டில் தான் நீங்க நடந்துட்டு இருக்கு. யாருடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது, யார் உங்களுடைய முதலீட்டாளர்கள் என்பது தமிழ்நாட்டில் இருக்கின்ற 8-10 கோடி பேருக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தெரியும். இது சட்டத்தால் அனுமதிக்கப்பட்ட ஒன்றை உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து ஒட்டுமொத்தமா நீக்கரவு செய்த பின்னாலும் கூட உங்களுக்கு வாய் வருது இல்லையா? அப்போ உங்க அப்பா வைக்கின்ற குற்றச்சாட்டு, யாருடைய கட்டுப்பாட்டின் கீழ் நீங்கள் வீணா போயிட்டீங்கன்னு அதிகமாக பேசியிருக்காரு. இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு நீங்களும் வீட்டுக்கு போனப்போ அவங்கெல்லாம் பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அது ஒரு குடும்பத்தில் நடக்கின்ற நிகழ்வு. எல்லாரும் வந்து ஒரு அதிகாரம் வந்தாலும் சரி, அல்லது அதிகாரம் இல்லைனா கூட பிரிந்தவர் வந்து கூடினால் ஒரு குடும்பம் என்பது கொண்டாட வேண்டியது என்றால 2வது கருத்தே இல்லை எனக்கு. ஆனால் அது என்ன அடுத்த குடும்பத்தை கிண்டல் பண்ணுறதுல அவ்வளோ நக்கல் எதுக்கு? அது 1987-88 போய் இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் எடுத்து பாருங்க. கலைஞருடைய எழுத்தில் கலைஞரோடு இணைந்து 3 படம் எடுத்திருக்காருல உங்க அப்பா. நேரடியா என்னென்ன படம்? 3 படம் எடுத்திருக்காரு. அந்த 3 படத்திலையும் கலைஞரோட தான் அவர் பணியாற்றியிருக்கார். ஜூலை 7ஆம் தேதி 2021 தினத்தந்தியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. தினத்தந்தி ஆயுத எழுத்தில் பேசின S.A. சந்திரசேகர் என்ன சொல்லியிருக்காரு? கலைஞர் என்பவர் எனக்கு மூத்த அண்ணன் போன்றவர். அவரிடத்துல நான் போய் உட்கார்ந்தேன்னா அவர் என்னை எப்படி மதிப்பார், எப்படி நடத்துவார்னு ஒன்று சொல்லியிருக்காரு. அப்போ உங்கள் பெரியப்பாவை தேடினீங்களா? ஏன்னா பிரபு வந்து எம்ஜிஆர் எப்பவுமே பெரியப்பான்னு தான் சொல்லுவார். அப்போ உங்கள் அப்பாவே கலைஞர் வந்து என்னுடைய மூத்த அண்ணன் சொல்கிறாரு. அவர் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது வேறு ஒரு ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கின்ற அவலங்கள் பற்றி, அநீதிகளை பற்றி எழுதுவதற்கும் பேசுவதற்கும் அவர் எடுத்துக்கொண்ட பேனா என்பது கலைஞருடைய பேனா. கலைஞருடைய பேனாவிலிருந்து வடிந்த இங்க் இருக்கு பாருங்க, மை. அந்த மையை கொண்டு தனது கொள்கைகளை எழுதியவர் S.A. சந்திரசேகர். அந்த S.A. சந்திரசேகர் பேட்டி கொடுக்குறாரு, கலைஞர் வந்து என்னுடைய மூத்த அண்ணன் போன்றவர்னு. அப்போ உங்க பெரியப்பாவை நீங்க கொச்சப்படுத்துறீங்களான்னு கேட்குறேன். ஏன் நீங்க வந்து ஸ்டாலின் சொல்லும்போது ஸ்டாலின் வச்சு தானே சொல்றீங்க, உள்ள அர்த்தம் அதான், எதுக்கு வெளிப்படையாக பேசும். அதை வந்து ஏன் அவர் அதை தான் சொன்னான்னு கேட்டால், குளத்தூரில் 5 நிமிஷம் பேசுனதுக்கே காணாமல் போச்சு, இன்னும் நான் அதிகமாக பேசியிருந்தேன் என்ன ஆகும்னு கேட்டிருக்காரு இல்லையா? இப்போ இது என்னாச்சு? அதாவது நீங்கள் உதயநிதியை கிண்டல் செய்வதாக நினைத்து கொண்டு சட்டசபைக்குள் பேசிய ஒன்று உதயநிதி செய்த மிகப்பெரிய தவறு என்ன சொல்லுங்க? அவர் வெளியில் என்னெல்லாம் வந்து பேசியிருக்காரோ அதை உள்ள இருந்தே பேசியிருக்கணும். வெளியில் வந்து என்ன பேட்டி கொடுத்தாரோ அதை உள்ள இருந்தே பேசியிருக்கணும். ஏன் உள்ள இருந்து பேசாமல் இருந்தான்னு சொன்னால், இதை போன்று அவமானமாக பேசுவதை மரபல்ல மாண்பல்ல என்பதை கடந்து கோபத்தை தூண்டுவதாக இருக்கிறதுன்றது கூட வெளியில் வந்திருக்கலாம். ஆனால் உதயநிதிக்கும் அந்த பக்குவம் இருந்து உள்ள இருந்து பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதே பதில உள்ள இருந்து சொல்லுங்க, என்ன இருப்பது? நேரடியாக தனிப்பட்ட முறையில் நடத்துகின்ற தாக்குதல் என்பது தரம் குறைந்த செயல். யாராக இருந்தாலும் இப்போ அது அடுத்த கட்டத்துக்கு எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுது, எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகுது? கணவனை தேடுகின்ற மனைவி எங்க, அப்பாவை தேடுகின்ற பிள்ளைகள் என்கின்ற வரைக்கும் கொடுக்குறாங்க. அதை கடந்து நீங்கள் பிறந்தநாள் கேக்கு வெட்டுற வரைக்கும் நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது வந்து இன்றைக்கி ஊடகத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு விவாதமாக. அது என்னுடைய தகுதிக்கு நான் பேச விரும்பல, எனக்கு அசிங்கமாக இருக்குது. என்ன நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கின்றது, யாரை கேட்டாலும் இது தனிப்பட்ட வாழ்க்கைனோ, நான் தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து நான் விமர்சிப்பதை நான் அவ்வளவாக எடுத்துக்கொள்வதில்லை. அதுக்காக நான் அதுக்கு லைசன்ஸ் தரன்றதும் அர்த்தம் கிடையாது.
ஒவ்வொருடைய தனிப்பட்ட விரும்பம் ஏற்றுக்கொள்வர்களுக்கும் அதை தூற்றிக்கொள்வர்களுக்கும் இடையில் இருக்கிற பிரச்சனை. ஆனால் மக்கள் என்ன நினைப்பாங்க, மக்களுக்கு எது தேவை அதை தான் சொல்லணும். அப்போ அவங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சொன்னால் சொந்த தகப்பன் மீது வழக்கு போட்டவர் நீங்கள். அவர் ஆரம்பித்து வைத்திருக்கின்ற கட்சி மேலே உங்களுக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரத்தில் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு நான் அரசியலுக்கு போக போகிறேன், நீங்களும் என் கூட இருங்க, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யலாம்னு சொல்லியிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. எனக்கு அரசியல் ஆசைகளே கிடையாது, என்னுடைய பேரை தப்பாக யூஸ் பண்ணுறீங்க, என்னுடைய பேரை தவறாக பயன்படுத்துறீங்கன்னு பேட்டி கொடுத்தது யார்? பேட்டி கொடுத்தது யார்? இவர் தான், பையன்தான். அப்புறம் எல்லாம் போயிருக்கு பாருங்க. யாருக்கு சொல்கிறேன்? பேரன் கேட்டான், பேத்தி கேட்டான், மாமா கேட்டான், மாமி கேட்டான், அமெரிக்காவிலேருந்து கேட்டாங்க, லண்டன்லேருந்து கேட்டாங்கன்னு சொல்லி தெரியுறீங்கல்ல. இதெல்லாம் எடுத்து படிங்க. எனக்கு இது நான் விஜய் மீது வைக்கின்ற, முதல்வர் மீது வைக்கின்ற தனிப்பட்ட விமர்சனம் கிடையாது. உங்களை அவர்கள் என்னவாக பார்க்க தொடங்குவார்கள்ன்றது தான் கோயம்புத்தூரில் இருக்கிற வழக்கு பற்றி பேசும்போது நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டிய காலம் ஒன்று வரும். அன்றைக்கு திராவிட இயக்கத்தை சார்ந்த தமிழ் உணர்வு உள்ள நடுநிலையோடு இருக்கின்ற என்னை போன்றவர்கள் தான் உங்களுக்காகவும் பேசுவார்கள். அப்படித்தான் ஐபிஎஸ்ஸுக்கும் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஐபிஎஸ்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணி பேச வேண்டிய நிலைமை காரணமாக வந்திருக்கா இல்லையா? இதாக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். இந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஆட்சிக்கு வந்தது பின்னாடி சட்டசபையில் இன்றைக்குமே ஒன்றிய அரசு தான் பேசுகிறாரு. ஆனால் திமுகவில் இருக்கும்போது எல்லாரும் ஒன்றிய அரசுன்னு பேசினப்போ இந்த மாலை நேரத்து சங்கிகள் கூட்டம் எவ்வளவு கேவலமான விமர்சனங்களை வைத்தார்கள். அவங்கெல்லாம் இன்றைக்கி எங்கே இருக்காங்க? ஏன் அந்த கும்பலே காணோம்? அவருடைய ஒரே நோக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது அந்த இடத்தில் இருக்கக்கூடாது. அதற்கு திரைப்பட நடிகனாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் அனுப்பி வைத்திருக்கின்ற ஒரு ஆளை அந்த இடத்தில் தயாராக வேறு நிலைகளுக்கு வைத்துக்கொண்டு நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் அவர் வர வேண்டும் என்று எடுத்திருக்கின்ற முடிவுகளில் அவர்கள் வென்றிருக்கிறார்கள். அதன் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகம் தான் ஆட்சி அமைக்கின்ற வாய்ப்பை இழந்திருக்கிறது. அதனால தான் சொன்னேன், மாநில கட்சிகள் தான் இனிமேல் பலம் வாய்ந்த கட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தமிழக வெற்றி கழகமும் ஒரு மாநில இயக்கமாகவே, ஒரு மாநில அரசியல் கட்சியாகவே பலமாக வளர வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் நான் பதிவு செய்கிறேன். இந்த இடத்தில் இப்படி வந்திருக்கின்ற ஒரு கட்சியை தோற்கடிக்க வேண்டுமானால் அது திராவிட இயக்கத்தில் பங்காளிகளாக நின்று கொண்டிருக்கின்ற திமுகவும் அண்ணா திமுகவும் ஒரே கட்சியாக இணைந்தால் தவறில்லை என்பதை மீண்டும் சொல்கிறேன். ஏன் கேட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வந்தது? புரட்சி தலைவர் என்ற எம்ஜிஆருக்கும் கலைஞர் என்ற தனி மனிதருக்கும் உண்டான ஒரு பகை தான் ரெண்டு கட்சியா மாறிச்சு இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு கொள்கையிலிருந்து, ஒரு கோட்பாட்டிலிருந்து, ஒரு கொடியிலிருந்து பிறந்த இரண்டு கொடிகள், இப்பொழுதும் அதே நிறத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்ற இரண்டு கொடிகள். அதில் ஒரு கொடியில வெள்ளை நிறம் இருக்கு. அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற சமாதானத்தை எடுத்து நீங்க பயன்படுத்தினா மீண்டும் அது கருப்பு சிவப்பாகத்தான் இருக்கும். அந்த வெள்ளை அந்த சமாதானம்னு வச்சுக்கிங்க இல்லையா? இப்போ பங்காளிகள் அவங்க ஒன்னா சேர்ந்துட்டா எங்க பிரச்சனையும் சொல்லி இவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, அங்க மட்டும் என்ன தூண்டி விடுறான் பாருங்க. திமுகன்றது எப்பவுமே அண்ணா திமுக எதிர்கட்சி. பங்காளிகள் யாருக்கு பகை? இப்ப அந்த லெவலுக்கு தான் உதயநிதியும் விஜய் ஊதி விடுறாங்க. வெளிப்புற சக்திகள், இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ், இவன் என்ன செய்யறான்னு கேட்டீங்கன்னா, உதயநிதிக்கும் விஜய்க்கும் உண்டான விரோதத்தை ஊதி வளர்ப்பதன் மூலம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டிக் கொள்வதற்காக தமிழர்களை வைத்து தமிழர்களை பிரித்துவிட்டு அதில் இருக்கின்ற ஒரு தமிழரை பின்னால் அவர்கள் வேறு விதமாக மதத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் தாக்கப் போகிறார்கள், தொடங்கிவிட்டார்கள். அதுதான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன். பல காணொளிகளை நீங்க பாருங்க, யாரெல்லாம் பேசுறான்னு பாருங்க. இந்த இடத்துல தமிழர்கள் ஒன்றை உணர வேண்டும். அதை தான் நான் முக்கியமான செய்தியாக இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கின்ற கட்சிகளை எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவி போய் ஒரு இயக்கம் உடைச்சிருக்கிறதுக்கு ரெண்டு மாநிலங்களை நான் உதாரணமாக சொல்லிட்டு இருந்தேன். இப்போ மூன்றாவது இடமா தமிழ்நாடு வந்திருக்கு. அதாவது மேற்கு வங்காளம் என்கின்ற இடத்தில் ஒரு வங்காளத்தினுடைய பெண் சிங்கமாக நின்று கொண்டு சிங்கூரிலும் நந்திகிராமிலும் உருவான போராட்டங்களை வைத்துக்கொண்டு ஒரு இயக்கமாக உருவாக்கி, இந்த கம்யூனிஸ்ட்காரங்களாம் பேசுகிறாங்கல்ல, மாற்றி பேசுகிறாங்கல்ல, 30-35 வருடங்களாக இருந்த கம்யூனிஸ்ட் கோட்டையை உடைத்து துடைத்து தூக்கி போட்டது யாரு? மம்தா பானர்ஜி. காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு 15 வருஷம் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தங்களை
அதே கட்சியிலிருந்து சுவேந்த அதிகாரியை கொண்டு வந்து மம்தாவை கேவலமாக பேச வைத்து அவர் மீது உங்களுக்கு வேறு வழக்கெல்லாம் வந்து சாரதா சிட் ஃபண்டில் உள்ளே போட்டுருவோன்னு சொல்லி மிரட்டி ஒவ்வொருத்தரையும் வச்சு மீன் பிடிச்சி இன்றைக்கு நிலைமை என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, தான் உருவாக்கிய கட்சியில் இருக்கின்ற உறுப்பினர்களே ஒன்று சேர்ந்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து மம்தா தலைவர்கள் என்ற அளவுக்கு சொல்ல வச்சுட்டாங்க. ஒரு மருத்துவமனையில் நடந்த வன்புணர்வின் காரணமாக ஒரு உயிர் போச்சு ஒரு பொண்ணுக்கு. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு சீட்டு கொடுத்து அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க. எம்எல்ஏ வந்த பிற்பாடு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, மம்தா பானர்ஜியுடைய சகோதர மகன் அபிஷேக் பானர்ஜி தான் இந்த சாவுக்கு காரணம், அவருக்கு அதில் சம்பந்தம் இருக்குன்னு அந்த அம்மா விட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ இந்த புலன் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு கூட வந்துருச்சு. எல்லாம் வந்ததுக்கு பின்னாடி இப்போ புதுசாக ஒரு பூதத்தை கிளப்பி விடுறாங்க. அப்போ உள்ளே நுழைகின்ற பொழுது எவ்வளவு வன்மத்தோடு பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறது. அப்போ வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்துட்டாங்களா? மகாராஷ்டிராவில் வந்து இது இந்தியாவுக்கே உண்டான உதாரணமாக இருக்கா? சரத்பவார் குடும்பத்தை எப்படி உடைச்சிங்க? அஜித் பவார் இன்னைக்கு ஒரு விபத்தில் காணாமே போயிட்டார். அஜித் பவார் மனைவிக்கு பதவியை கொடுத்து உட்கார வச்சிட்டிங்க. இந்த பக்கம் உத்தவ் தாக்கரேட்டு உடைச்சி போன ஏக்நாத் ஷிண்டே வச்சு ஒரு அந்த ஊரில் இருக்கின்ற அரசியல், அது ரொம்ப முக்கியமானது. சிவசேனா என்பது மகாராஷ்டிராவினுடைய மண்ணிற்கு உண்டான அரசியல். பாரதிய ஜனதாவுக்கு முன்னாலேயே இந்துத்துவா பேசிய கட்சி. இன்னும் சொல்ல போனால் பால் தாக்கரேவிடமிருந்து கடன் வாங்கிய இந்துத்தாவை தான் இன்னைக்கு பாரதிய ஜனதாவே கையில் வச்சிருக்கு. அவங்க கொள்கையானாலும் கோட்பாடாக வச்சுக்கிட்டு 100 வருஷமா பதுங்கிட்டு அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாலும் அதை ஒரு இயக்கமாக அரசியல் கட்சியாக வைத்து வெளிப்படையாக பேசினது யார்? பால் தாக்கரே இல்லையா? அந்த பால் தாக்கரே குடும்பத்தை உடைச்சி ஆர்பியை கொண்டு போய் உடைச்சிட்டு ஏக்நாத் ஷிண்டே கையில் கொடுத்து நான் சிங்கம் சிங்கம்னு பேச வைக்கிறீங்க இல்லையா? அங்கே உடைச்சிங்களா? 80 எம்எல்ஏக்கள் இருக்கிற இடத்துல 60 பேர் ஒன்றா சேர்ந்து மம்தா பானர்ஜி கட்சி விட்டு நிற்கிறான். ஊர் பேர் தெரியாத ஒரு கட்சியில் போய் மெர்ஜர் ஆகிறான், ஒன்றா இணையறான், கட்சி தாவல் தடை சட்டம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ எத்தனை சித்து விளையாட்டுக்களை செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற உப்பு போட்டு உணவுண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தமிழனும் உனக்கான கதவுகள் திறக்கப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருக்கிறார். அந்த கதவு திறக்காது என்பதில் மிக நீண்ட காலமாக உறுதியாக இருக்கிறார்கள். விக்ரமாதித்தன் வேதாளத்தோடு போதி மோதி மோதி தோற்றதைப் போல தோற்றவர்கள் விஜயை கருவியாக உள்ளே கொண்டு வந்து நுழைத்திருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் மத்திய அரசோடு மோத மாட்டோம், நல்லிணக்கத்தோடு இருப்பேன்னு சொல்றது காரணமே கரூர் வழக்கு அவங்க கையில் இருக்கு, வருமான வரித்துறை வழக்கு அவங்க கையில் இருக்கு. காருக்கு வழக்கு போட்டப்பே உயர்நீதிமன்றம் எவ்வளோ பெரிய கண்டனத்தை உங்களுக்கு தெரிவிச்சது. நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்கள் மேலே இருக்கிற அந்த மோசமான விமர்சனங்களை எடுக்கணும்னு சொல்லி தனி பெட்டிஷன் போட்டு தான் அதுலேருந்து வெளியில் வந்தீங்க. வெளியில் வந்துட்டு நான் சுத்த சுயம்பிரகாசம், எனக்கும் ஊழலுக்கும் சம்பந்தமே இல்லை, தொடமாட்டோம், தொட்டவர்களை விடமாட்டோம், விட்டவர்களை தொடமாட்டோம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் வந்த ஒரு மாதத்தில் என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு? பள்ளிக்கூட பிள்ளைகளை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெரிய உளவியல் பிரச்சனை தெரியுமா இது? பள்ளிக்கூடத்தில் இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடினாங்க, ஒரு அமைச்சரை டான்ஸ் ஆடினார், இந்த இதெல்லாம் சொன்னீங்க. இப்போ பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரமும் போட ஆரம்பிச்சிட்டாரு. எங்கள் பிறந்த குழந்தைங்க இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த ஒரு தடவை வந்ததுக்கே ஏன் எல்லோரும் இப்படி கதறீங்க அப்படின்னு எல்லோரும் பேசுகிறாங்க. இந்த மோதிரம் போடுறதெல்லாம் பார்த்தா இன்னும் 20 வருஷம் இருப்பார், அவர் தான் திராவிட இயக்கங்கள்லாம் ஒழிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு குரல் வருது. ராஜவேல், நான் அது ரெண்டாக பிரித்து பார்க்குறேன். அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு நான் சீர்வரிசை கொடுக்குறேன், மாமாவை கொடுக்குறேன், மச்சானாக கொடுக்குறேன்றதில் வந்து எனக்கு விமர்சனம் இல்லை. அது அரசாங்கத்தினுடைய ஒரு நலத்திட்டம் நான் வச்சுக்கிறேன். நான் வந்து ரொம்ப நேர்மையாக பார்க்குறேன். அது வந்து பிறந்த குழந்தை இந்த பூமிக்கு வருகின்ற பொழுது பெற்ற தாயினுடைய மகிழ்வோடு அரசு சேர்ந்துக்குதுன்னு நான் ஒத்துக்கிறேன். அங்கே வந்து அந்த குழந்தைக்கு உண்டான அரசியல் கிடையாது, அந்த குழந்தையை பெற்றவர்களுக்கு உண்டான அரசியல் இருக்குதுன்னு சொல்லி ஒத்துக்கிறேங்க. ரெண்டுக்கு உண்டான வித்தியாசம் உங்களுக்கு புரியணும். அந்த பிறந்த குழந்தைக்கு அரசியல் தெரியாது, பெற்றவர்களுக்கு உண்டான அரசியல் வச்சுப்போம். அப்படி பார்த்தா எல்லா அரசாங்கமும் திமுக உள்பட கொடுத்துருக்க எல்லா நலத்திட்டத்துக்கும் வந்து நம்ம உள்நோக்கம் பார்க்கணும். ஆனால் இது வந்து டோட்டலாக வேறு. மழலைகள் என்பவர்கள் நாளைக்கு வளர்ந்து வர வேண்டிய மரங்கள், அவர்கள் வளர்க்கப்பட வேண்டிய விதமே வேறு. அவங்களுடைய சைக்காலஜி என்று சொல்லுகின்ற உளவியல் வேறு விதமானது. உதாரணமாக ஒரு சினிமா கொட்டாயில் போய் இருட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்க ஒரு குழந்தைன்னு சொன்னால் அதனுடைய மனதில் அந்த படத்தினுடைய கருத்தாக்கம் 60% வந்து ரீட்டைன் ஆகின்றது உளவியல் ஆராய்ச்சிகள் சொல்லுது. அப்படி சொல்லுகின்ற பொழுது அந்த வளர்ந்து வருகின்ற பிள்ளைகள் 24 மணி நேரம் ரீல்ஸும் ஷார்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கிறவன்ட்ட போய் அவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும்.
படிக்கிற இடத்துல வந்து அவனுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், அவனுக்கு அறிவியல் தேவை, புவியியல் தேவை, வரலாறு தேவை, மொழி தேவை, கலாச்சாரம் தேவை, பண்பாடு தேவை இல்லையா? அவனை போய் அங்கே உட்கார வச்சுக்கிட்டு இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வரலன்னு வச்சிங்களேன், ஸ்கூலில் உட்காந்துட்டு தலை சிறந்தவரா தளபதி சிறந்தவரான்னு பாடம் எடுத்தால் என்ன பண்ணுவீங்க? அஜித் அழகாக இருக்காரா விஜய் அழகாக இருக்காருன்னு ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுத்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆனால் நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியலுக்கு வந்த பின்னாடி அந்த பிள்ளைகளுக்கு பாடம் படிக்கின்ற இடத்துல உங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறதில் கூட நான் ஒரு 10% ஒத்துப்பேன். தமிழக முதல்வரின் பிறந்தநாள் இன்னைக்கு அந்த ஊரில் இருக்கிற தாவேக்கா வந்து அந்த பசங்களுக்கெல்லாம் வந்து இனிப்பு கொடுத்தாரு, அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு வேளை சாப்பாடு போட்டார், அதையும் நான் ஏற்றுக்கிறேன், அதில் கூட எனக்கு தப்பில்லை. ஆனால் அவங்க கையில் எல்லாத்துலேயும் படத்தை கொடுத்துட்டு மெழுகுவத்தியெல்லாம் ஏற்ற வச்சுட்டு சில இடங்களில் மாமா மாமா விஜய் மாமா தமிழ்நாட்டு முதல்வர் வாழ்க தாவேக்கா வாழ்கன்னு சொல்கிறது அந்த பிள்ளைகளை அரசியல் வயப்படுத்துறது இல்லை, அந்த குழந்தைகளை குழப்புவது. அதுதான் நீங்கள் சொன்ன தயார்படுத்துதல். அந்த அரசியல் தான் அரசியலமைப்பு சட்டத்தால் தடுக்கப்பட்டது, அந்த அரசியல் தான் தேர்தல் ஆணையத்தால் தடுக்கப்பட்டது. பிள்ளைகளை வைத்து துண்டறிக்கை கொடுப்பது என்பதே தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரானது என்று நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். கேரளாவில் வந்து கண்டிப்பான சுற்றறிக்கை விடப்பட்டது. தமிழ்நாட்டிலும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஆட்சியர் அப்படிப்பட்ட ஒரு சுற்றறிக்கையை தேர்தலுக்கு முன்னாடி விட்டிருக்கிறாரு. அதை கடந்து நீங்கள் பயன்படுத்தினீங்க, அதற்கு உண்டான வழக்கு இன்னும் உங்கள் மேலே இருக்குது. அந்த வழக்கு இன்னும் எடுக்கப்படவில்லை. குழந்தைகளுக்கு உண்டான நல வாரியம் உங்களுக்கு ஏற்கனவே நோட்டீஸ் கொடுத்துருக்கு. இது எல்லாமே பெண்டிங் இருக்குது. இந்த இடத்துல போய் ஒரு கல்வித்துறை அமைச்சர் வந்து அது என்ன அர்த்தம் கூட தெரியாமல் ஒரு குத்தாட்டம் போடுறாரு. கைப்படாத சீடி கைப்படாத சீடின்னு. கைப்படாத சீடி என்பதனுடைய பொருள் என்ன? கைப்படாத சீடி என்பதனுடைய பொருள் என்ன? அந்த பொருளை குழந்தை கேட்கவும் போவதில்லை, நீங்கள் சொல்லவும் போவதில்லை. ஆனால் எதை போன்ற வார்த்தை பிரயோகங்களை, எதை போன்ற நடைமுறைகளை குழந்தைகளுக்கு நாம் நாளைய சந்ததிக்கு எதை அறிமுகப்படுத்துகிறோம்? இதெல்லாம் தவிர்த்திருங்கன்ற நான் தவிர்த்திருங்கன்னு சொல்றது வந்து இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் தவிர்க்க ஆரம்பிச்சின்னு சொன்னீங்கன்னா இன்னும் வளருவீங்க, இன்னும் மெச்சூர்டாக தெரிவிங்க. அதை விட்டுட்டு இந்த பட்டிமன்றத்தில் 2 பேர் எதிர்க்க உட்காந்துப்பாங்கல்ல, நடுவர் அவர்களே ஒரு பையன் வந்தான் பள்ளிக்கூடத்தில், நடுவர் அவர்களேன்னு ஒரு 50 வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் பட்டிமன்றத்தில். அந்த மாதிரி இருக்குங்க. அவைத்தலைவர் அவர்களே நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? அப்புறம் நாளைக்கு வந்து அவர் என்ன பண்ணுவார்? அவர் மட்டும் அலோவ் பண்ணீங்க, நானும் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் பாரு, இல்லையா? உண்டா இல்லையா? அப்போ நம்ம நேரடியாகவே கதை சொல்லுவோம். உங்கள் அப்பாவை காணன்னீங்கல்ல, நான் ஒரு நேரடியான கதை சொல்கிறேன். ஒரு பையன் இருந்தார், அவர் வளரணுன்றதுக்காக அவங்க அப்பா வந்து எல்லா இடத்துக்கும் போனார், கையை கட்டிட்டு உட்காந்துருப்பார், எல்லாரையும் பயன்படுத்தினார். அண்ணன் சொன்னார், தம்பின்னு சொன்னார், அந்த பக்கம் அம்மான்னு சொன்னார், கொடநாட்டில் போய் குந்தின்னு இருந்தார். என்ன, அந்த அப்பா கொஞ்ச நாள் காணாமல் போயிட்டார். அவர் மேலே ஒரு தம்பி வந்து வழக்கு போட்டார். அப்புறம் அவங்க 2 பேரும் பாச கயிறுகளாக ஒன்றா இணைஞ்சிக்கிட்டாங்க. இணைஞ்ச பிற்பாடு பார்த்தா கேட்க வெட்டினாங்க என்றெல்லாம் சொல்லுகின்ற கதைகள் எல்லாம் தரம் குறைவானவை. அந்த தரத்திற்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு மேலே பணிகள் நிறையா இருக்குது. இந்த தமிழ்நாட்டை மேலே நான் மறுபடியும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், உங்கள் கையில் ஆட்சி இருக்கின்றவரை நீங்கள் வேறு சிந்தனைகளுக்குள்ள தயவு செய்து உள்ள வாங்க. இந்த மாநிலத்திற்கு உண்டான சேவைகள் அதிகமாக தேவைப்படுகிறது. ஒட்டுமொத்த இந்தியாவிலும் மீண்டும் 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 நான் சொல்கிறேன், ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னால் தமிழகம் என்பது தனித்தீவாக அவர்களால் வைக்கப்பட்டிருக்கிறது, காங்கிரஸ் உள்பட. இதிலிருந்து இதையெல்லாம் உடைத்து கொண்டு தமிழன் என்பவன் தனித்தன்மையானவன். அந்த மாநிலத்தில் தான் எந்த விதமான மத அடையாளம் இருந்தாலும், எந்த மத அடையாளத்தை வைத்து பாரதிய ஜனதா கொச்சைப்படுத்தியிருந்தாலும் கூட, இந்த மண்ணின் மைந்தனாக பிறந்திருப்பவன் விஜயாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் ஜோசப் விஜயாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணத்தால் எல்லோருக்குமான முதல்வர். அந்த முதல்வன் இருக்கின்ற நாளில் தமிழகம் என்பது முதன்மை இடத்திற்கு வருகிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த அரசியல்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மக்கள் ஏற்றுட்டு போயிடுவான். அதை விட்டு சட்டசபையில் போய் உங்களுடைய நடிப்பு திறமையை வந்து காட்டுறதோ, வசன உச்சரிப்பு திறமையை காட்டுறதோ, அல்லது கெஸ்டர் காமிக்கிறதன் மூலமாகவோ, நக்கல் நையாண்டி செய்வதன் மூலமாகவோ யாராக இருந்தாலும், திமுகவும் கூட சில இடங்களில் இதை தவிர்க்க வேண்டும். திமுகவுக்கு நான் ஏற்கனவே ஒரு வேண்டுகோள் வச்சுருக்கேன்ல. என்ன வேண்டுகோள்? அவரை விடுங்க, பேச விடுங்க, எக்ஸ்போஸ் பண்ணுங்க. அந்த தவறுகளை அவர்கள் தொடர்ந்து செய்யட்டும், மக்களுடைய பார்வைக்கு அது வரட்டும். எடுத்துக்காட்டுவது மட்டுமே உங்கள் வேலையாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான எதிர்க்கட்சி. அதுக்காக தூங்கக்கூடாது.
6 மாதம் நான் சும்மா இருப்பேன்னு சொன்னால் எல்லா நடக்கிற சம்பவங்களையும் பார்த்து சும்மா இருக்க முடியாது. சட்டம் ஒழுங்குக்கு நான் சொல்லியிருக்கேன், பாலியல் துன்புறுத்தலுக்கு சொல்லியிருக்கேன். உலக பிரச்சனை அது ஒரே நாளில் எந்த அரசாங்கத்தாலையும் அடக்க முடியாது. ஆனால் எல்லாரும் கூடயும் சேர்ந்துட்டு யார் அந்த சார் நீங்கள் கேட்டிங்கல்ல, அந்த கேள்வி உங்களுக்கும் வரும்ல. அதனால் விமர்சனங்கள் என்பது இருபாலருக்கும் பொதுவானது, 2 கட்சிக்கும் பொதுவானது. ஆகவே உங்கள் நேரத்தை தயவு செய்து இதில் வீணாக்காதீர்கள். நாம் நடந்து செல்ல வேண்டிய தூரம் அதிகமாக இருக்கிறது. நம் தோள் மீது வைக்கப்பட்டிருக்கின்ற பாரம் மிக அதிகமாக இருக்கிறது. என்னுடைய எல்லா நேரமும் எனக்கு இருக்கிற கவலை ராஜவேல் இது. நான் மீண்டும் மீண்டும் அதை பதிவு பண்ணுறேன். இத்தனை அறிவோடு இருக்கின்ற சமுதாயம், இத்தனை விழிப்புணர்வோடு இருக்கின்ற சமுதாயம், சாதிகளற்று வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற சமுதாயம், சமூகத்தில் அரசியலாக கொண்டிருக்கின்ற சமுதாயம், அரசியலை சமூகமாக மாற்றியிருக்கின்ற ஒரு சமுதாயம், இந்தியாவில் மிக படித்த சுயமரியாதை உள்ள இருக்கின்ற ஒரு மாநிலமாக இருக்கின்ற மாநிலத்தை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கின்ற மாநிலங்களுக்கு இந்த இந்தியாவினுடைய பிரதமரே பல இடங்களில் கொச்சைப்படுத்தியிருக்கிறார். இதை உடைக்கணும். இதுக்கெல்லாம் விஜயனுடைய வாய்ஸ் பயன்படும். ஏன்னா நீங்கள் பேசுனீங்கன்னா அது எல்லாருக்கும் செய்தியாக போய் சேரும். உங்களுடைய பாப்புலாரிட்டியை தயவு செய்து அதுக்கு பயன்படுத்துங்க. எங்கள் மாநிலத்து மக்களை அறிவுள்ளவர்களாகவே மட்டும் பாருங்க, எங்களுடைய திறமையை பாருங்க. நானே சினிமாவிலிருந்து வந்தாலும் கூட என்னுடைய மாநிலத்தை முன்னேற்றுவதற்கு நான் என்னெல்லாம் பண்ணுறேன்னு பாருங்க. நீங்கள் யார் வீட்லையும் போய் ஓட்டு கேட்க தேவையில்லை, தன்னால் வரும். அதை நோக்கி நகருங்கள். தனிப்பட்ட தாக்குதல்கள், குறிப்பாக யாரோடு நாம் இருந்தோம், எதையெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டோம் என்று இருக்கின்ற இடத்தை கொச்சைப்படுத்தி பேசுவது என்பது நீங்கள் உட்கார்ந்திருக்கின்ற இடத்திற்கும் தரத்திற்கும் நல்லதல்ல. இது என்னுடைய வேண்டுகோள். ரொம்ப நல்லா இருந்தது சார். அதாவது அவர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் தேர்தலை சந்திக்கிறாரு, ஆட்சியை பிடிச்சிட்டார். அது 108. அதுக்கப்புறம் திமுக கூட்டணி இந்த கட்சிகளை வச்சு ஆட்சி அமைச்சிட்டார். இதுக்கு முன்னாடி ஆட்சிகள்லாம் எப்படி இருந்தது அதை கவனிக்கணும். இன்னும் ஆட்சி எப்படி கொண்டு போகணும். ஏன்னா மாநில கட்சிகளை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தில் பாஜக தான் எடுத்துக்கொண்ட வேலைகளை சிறப்பாக செஞ்சு அதோடைய கொள்கைகளை ஸ்பீடாக போயிட்டுருக்கு. காங்கிரஸும் போயிட்டுருக்கு. இப்போ மாநில கட்சிகள் இப்போ நீங்களும் இப்போ எத்தனை வருஷமாக இருக்கிற 75 வருஷமாக இருக்கிற திமுகவே அது இப்படி பண்ணுது, அதிமுகவே இப்படி பண்ணுது அப்படிங்கிறப்ப தாவேக்கா ஒன்றும் பெருசாக செய்ய முடியாமல் இல்லை பாஜகவுக்கு. இப்போ இன்றைக்கி கூட நயனா நாகேந்திரன் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்ன பேசுனீங்க, ஃபோனை போட்டு யார்கிட்ட பேசுனீங்க, எல்லாம் எங்களுக்கு வெளியில் சொல்லவா? பாஜக இப்போ இன்றைக்கி மட்டும் ஆள் இல்லை, இன்னும் தொடர்ந்து ஆளப்போகுது. தாவேக்கா இன்னும் அடுத்த தேர்தலுக்குலாம் இருக்காது அப்படின்னு பேசுகிறார். அப்போ அந்தளவுக்கு பாஜக இருக்குது. அப்படிங்கிறப்ப கட்சியை பலப்படுத்துறது, மக்களுக்கு நல்லது செய்கிறது, இதை பற்றி பேசுங்க, இதை பற்றி நினைங்க. நீங்களே எதிர்பார்க்கல வந்துட்டீங்க, மக்களுக்கு பிரச்சனைகளை தீருங்க, பேசுங்க, அதை பண்ணுங்க. மற்ற மாநிலங்களை பார்க்கும்போது மாநில கட்சியில் எப்படி ஒழிக்கப்பட்டது, இதை விட வலுவாக இருந்தது. மம்தா பானர்ஜி எப்படி இருந்தாங்க, சரத்பவார் எப்படி இருந்தார், சிவசேனா எப்படி இருந்தது, அதெல்லாம் எப்படி உடைச்சிருக்கிறாங்க, அதெல்லாம் கவனித்து பார்த்துட்டு உங்கள் கட்சியை பலப்படுத்துகிற வேலையும் மக்களுக்கு நல்லது செய்கிற வேலையும் பாருங்கிறத ஒரு அழகாக சொல்லிட்டீங்க. அதே போல் திமுகவும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற கருத்தும் பலமாக சொல்லியிருக்கீங்க. எதிர்வினை இவங்க ஆற்றணும் அப்படின்னு சொல்லி கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். வணக்கம். வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.